गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युधस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதம் 7ஆம் தேதி, மன்மதநாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாதம், அதாவது வைகாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், ஷஷ்டி திதி, காலம்பர் திருவோண நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இதற்கு முன்பாக 3வது அத்தியாயத்தில் நாபியினுடைய சரித்திரத்தை பார்த்தோம். பிரியவிரதனுடைய வம்சத்தில் வந்தவாள் தான் ஆக்னித்ரன். ஆக்னித்ரனுடைய புள்ள நாபி. இந்த நாபிக்கு குழந்தையாக பிறந்தவர் சாக்ஷாத் பகவான் ரிஷபதேவராக அவதாரம் பண்ணாள். ஏன்னா நாபி தனக்கு பகவானே நேர அவர் மாதிரி ஒரு குழந்தை வரணும்னு வேண்டினான்.
யஜ்ஞம் பண்ண போது அப்பொழுது சுவாமி சொன்னார், என்ன மாதிரி குழந்தையா வரணும்னா நானே தான் வரணும், அதனால் நானே அம்சாவதாரமாக வரேன்னு ரிஷபனாக அவதாரம் பண்ணாள். அந்த ரிஷபனுடைய சரித்திரத்தை இந்த 4வது அத்தியாயம் முதல் 3 அத்தியாயங்களில் ஸ்ரீ சுகாச்சாரியால் சொல்கிறாள். அதில் இன்றைக்கி 4வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். ரிஷபதேவருடைய சரித்திரம். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்லியிருக்காள். சதுர்த்தாதித்ரிபிஹி புரோக்தம் ரிஷபஸ்யேகிதம் மகத் லோகார்த்தம் ஏன சத்கர்ம நைஷ்கர்மியஞ்ச நிதர்சிதம் சதுர்த்தே சதபுத்ரஸ்ய ராஜ்யம் தஸ்யோபவர்ண்யதே யஸ்ய ராஜ்யே ஜனः சர்வः சந்தோஷாமிருத நிர்வృతः. ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே சதுர்த்தோத்தியாயः. இந்த 4வது அத்தியாயத்தில் முதற்கொண்டு 3 அத்தியாயத்தில் சதுர்த்தாதிஸ்திரிபிஹி புரோக்தம் 4, 5, 6 ஆக 3 அத்தியாயங்களில் புரோக்தம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரிஷபஸ்யேஹிதம் மகத். சுவாமி ரிஷபாவதாரம் பண்ணால் நாபிக்கும் மேருதேவிக்கும் குழந்தையாக பிறந்தாள். அவருடைய சரித்திரம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. எப்படி அவர் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணால் லோகார்த்தம் ஏன சத்கர்ம நைஷ்கர்மியஞ்ச நிதர்சிதம். அந்த ரிஷபதேவர் லோகம் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக ராஜ்யத்தை அழகாக பரிபாலனம் பண்ணாள். நல்ல சத்கர்மா வைதீகமான கர்மாக்களை செஞ்சு அவளுக்கெல்லாம் நல்ல வசத்தியான ஸ்லாக்கியமான வாழ்க்கை அமைய வேண்டும்னு பண்ணாள். அப்பேற்பட்ட ஸ்லாக்கியமான இந்த சரித்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த 4வது அத்தியாயத்தில் சதுர்த்தே சதபுத்திரஸ்ய ராஜ்யம் தஸ்யோபவர்ண்யதே. அதில் இந்த 4வது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காள்னா, ரிஷபதேவர் தன்னுடைய ராஜ்யத்தில் எல்லா ஜனங்களும் சந்தோஷங்கிற அமிர்தத்தில் நிமக்னாளாக இருக்கணுங்கிறதா நினச்சி அவருக்கு 100 புத்திராள் அந்த ரிஷபதேவருக்கு தோன்றினார்கள். அந்த ரிஷபதேவருடைய சரித்திரம் யஸ்ய ராஜ்யே ஜனः சர்வः சந்தோஷாமிருத நிர்வృతः. சந்தோஷங்கிறத அமிர்தத்தில் மூழ்கி இருந்தாள் அங்கே அதனுடைய ராஜ்யத்தில் இருந்த ஜனங்களெல்லாம். அந்த சரித்திரத்தை இந்த 4வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காள். வசத்தியான ரிஷபாவதார சரித்திரம். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே சதுர்த்தோத்தியாயः. ரிஷபதேவஸ்ய அலௌகிக சரித்திரம். ரொம்ப வசத்தியான சரித்திரம் அது. ஸ்ரீ சுகவாச்ச அத தம் உற்பத்தியைவ அபிவ்யஜ்யமான பகவல்லக்ஷணம் சாம்யோபசம வைராக்யைஸ்வர்யமா விபூதிபிஹி அனுதினம் ஏதமானானுபாவம் பிரகிருத்தயः பிரஜா பிராமணா தேவதாश्च அவனிதல சமவனாய அதிதராம் ஜக்ருது. பிறக்கிறது பொழுதே இந்த குழந்தையாக பிறந்தாளே நாபிக்கும் மேருதேவிக்கும் குழந்தையாக சிசுவாக பிறந்தாள். சாட்சாத் பகவான் அம்சாவதாரம் பண்ணி ரிஷபாவதாரம் பண்ணாள். அவருக்கு நாபி இந்த குழந்தைக்கு ரிஷபன்னு பேர் வைக்க போகிறாள். அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாள். குழந்தை பிறக்கிறதையே பகவானுடைய பகவத் லக்ஷணங்கள்லாம் பூர்ணமாக இருந்துதான். எப்படின்னாள், அதனுடைய பாதங்களில் சங்கரேகை பத்மரேகை துவஜரேகை இப்படியான அழகான ரேகைகள்லாம் பகவத் குணத்தை வெளிப்படுத்தி பகவானே வந்திருக்காருங்கிறத காட்டும்படியாக இருந்துதான். அது மாத்திரம் இல்லை, அலௌகிகமான சாமர்த்தியம். லௌகிகமான சாமர்த்தியம்னா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ்னு பேர், காமன் சென்ஸ்னு பேர். இவருக்கு அன்காமன் சென்ஸ் இருந்ததுன்னா சாதாரண ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இல்லாத ஒரு சாமர்த்தியம் அது பகவானுடைய அனுகிரகத்தினால சாட்சாத் பகவானே வந்திருக்கிறதுனால இருந்துதான். யார்கிட்டையும் ஒத்துருட்டியும் பக்ஷபாதம் இல்லாமல் இருத்தல், ரொம்ப அடக்கமாக இருக்கிறது. சாமியோபசம வைராக்கியைஸ்வர்ய மகாவிபூதிபின்னாள். பெரிய விபூதிகள்லாம் அவர்கிட்ட இருந்துதான், குணங்கள்லாம் இருந்துதான். அலௌகிகமான சாமர்த்தியம், எல்லா விதமான சம்பத்துக்கள் எல்லாம் பகவத் லக்ஷணம் இருக்குங்கிறத தெரியப்படுத்த முடியாது இருந்துதான். எப்படின்னாள், அனுதினம்
ஏதமானானுபாவம் தம்ஹ. ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைஞ்சுதே வந்தான் அவருடைய மகிமை, இந்த குழந்தையினுடைய மகிமை. அதை பார்த்துப்பிட்டு, இந்த குழந்தையை பார்த்துப்பிட்டு ஜனங்கள்லாம் என்ன நினைச்சாலாம், பிரகிருத்தையா பிரஜாக பிராமணா தேவதாச்ச அவனிதல சமவனாய அதிதராம் ஜக்ருது. ரொம்ப ஆசைப்பட்டாலாம், இந்த குழந்தை நமக்கு ராஜாவாக இருக்கப்படாதா? அதனால் நாபி மேலே எதுவும் தப்பும் இல்லை, நாபியும் நல்ல அரசன்தான். ஆனால் நாபிக்கு பிறந்த இந்த குழந்தையை பார்த்துப்பிட்டு தினே தினே இந்த குழந்தைய பலவிதமான உன்னதமான குணங்களை வெளிப்படுத்துறது, பகவத் குணங்களை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மந்திரிகள், ஜனங்கள், பிராமணாள், தேவதைகள், ஜனங்கள் எல்லாரும் மனசுக்குள்ளே நினச்சினாலாம், இந்த பூமியை அரசாளுறதுக்குள்ள அரசனாக இவர் ஏற்படணுமே, இந்த ரிஷபதேவன் இருக்கணுமேன்னு, இந்த குழந்தை இருக்கணுமேன்னு நினச்சிருந்தாலாம். அது சொன்னாள், அதம் உற்பத்தியைவ அபிவியஜ்யமான பகவல்லக்ஷணம் சாமியோபசம வைராகியைஸ்வர்ய மகாவிபூதிபிஹி அனுதினம் ஏதமானானுபாவம் பிரகிருதய பிரஜாः பிராமணாः தேவதாश्च அவனிதல சமவனாய அதிதராம் ஜக்ருது. அப்படி கேட்டு மனசை சந்தோஷப்பட்டு ஆசைப்பட்டாளாம் ஜனங்கள். தஸ்யஹவா இத்தம் வர்ஷ்மணா வரியசா பிருஹத் ஸ்லோகேன சௌஜசா பலேன ஸ்ரீயா யசசா வீரிய சௌர்யாபியாம் ச பிதா ரிஷப இதீதம் நாம சகாரா. நாபி என்ன பண்ணான், இந்த குழந்தையனுடைய குணங்களை பார்த்தான். பரிபூர்ணமான பகவத் குணங்கள் எல்லாம் இருக்கான். எப்படி பகவான்கிற சப்தத்துக்கு ஷட்குணங்கள் 6 குணங்கள் சொல்கிறது வழக்கம். யசஸ், ஸ்ரீயம், வீரியம், சௌரியம் எல்லாம் சொல்லுவாள். அத்தனையும் இந்த குழந்தைகிட்ட இருந்துதான். அப்படி இதை பார்த்துப்பிட்டு இந்த குழந்தைக்கு பேர் ரிஷபன்னு பேர் வச்சானாம். சுவாமிக்கு மகாவிஷ்ணுக்கு ரிஷபன்னு பேர். அப்படி ரிஷபன்னா புல் அமங் மென்னு அர்த்தம். அப்படி இருக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு ரிஷபங்கிறதா பேர் வச்சான்னு சொன்னாள். தஸ்யஹவா இத்தம் வர்ஷ்மணா வரியசா பிருஹத் ஸ்லோகேன சௌஜசா பலேன ஸ்ரீயா யசசா வீரிய சௌர்யாபியாம் ச பிதா ரிஷபைதீதம் நாம சகாரா. ஆனால் வழக்கமாக சொல்கிறது உண்டு, ஒரு பழஞ்சொல். ஒரு கிராமத்தில் 2 உபாத்தியாயாள், 2 வித்வான்கள், 2 பிராமணன், 2 பாட்டியம்மா, 2 ராமாயண சாஸ்திரிகள், இதெல்லாம் இருந்தால் ஆபத்துன்னு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமல் வந்துடும். அப்படி ரொம்ப பிரகாசத்தோடு கூட பகவான் ரிஷபனாக அவதாரம் பண்ணி சின்ன குழந்தையை பார்த்து புகழ்ந்துண்டு இவன் நமக்கு ராஜாவாக வரமாட்டானான்னு எல்லாரும் சொல்கிறத பார்த்துவிட்டு ஆகாசத்தில் தேவலோகத்தில் இருந்த இந்திரன் இருக்கானே, அவனுக்கே பொறாமை ஏற்பட்டுதான். அந்த இந்திரன் யாருன்னா, அவனால தான் அவன் யஜ்ஞத்தெல்லாம் எடுத்துட்டு, யஜ்ஞ பாகங்களை எடுத்துட்டு, அவிர்பாகத்தை எடுத்துட்டு ஜனங்களுக்கு மழையை தரவன். அவன் என்ன பண்ணான், பொறாமை பொறுக்க முடியாமல் இவருடைய ராஜாங்கத்தில் மழையே இல்லாமல் பண்ணான். ஆனால் இவருடைய குணம் என்னன்னா, ரிஷபதேவனுக்கு யோகம் நன்னா, பகவானே வந்திருக்கார். அவர்கிட்ட போய் இவன் இந்திரன் தன்னுடைய கைவரிசையை காட்டலாமா? அவர் என்ன பண்ணார், அவருடைய யோக பலத்தினால தன்னுடைய பட்டணம், தன்னுடைய ராஜாங்கத்தில் மழையை நிறைய பொழியை செய்தாள். நீ இந்திரன் மழை பொழியாட்டான்னே என்னால் பண்ண முடியும்னுட்டு அது சொன்னாள். தஸ்ய ஹீந்திரஹா ஸ்பர்தமானோ பகவான் வருஷே நவவர்ஷ ததவதாரிய பகவான் ரிஷபதேவோ யோகேஸ்வரः பிரகஸ்ய ஆத்மயோகமாயையா ஸ்வவர்ஷம் அஜனாபம் நாம அபியவர்ஷத்து. அவருடைய தேசம் அஜனாபம்னு பேர். அந்த அஜனாபத்தில் தஸ்ய ஈந்திரா ஸ்பர்த்தவானோ பகவான் வருஷே, ஜனங்களுக்கெல்லாம் மழையை கொடுக்கக்கூடிய பகவானான இந்திரன் அவன் என்ன பண்ணான், நவவர்ஷ மழையை கொட்டலையாம் பொறாமையினால. ததவதாரிய பகவான் ரிஷபதேவா, இதை பார்த்துவிட்டு பகவானான ரிஷபதேவன் சின்ன குழந்தை என்ன பண்ணாள், யோகேஸ்வரா, அவருக்கு யோக பலம் உண்டு. அவன் இந்திரன் தனக்கு மழையை பொறாமையினால பொழிய மாட்டாங்கிறத பார்த்துவிட்டு பிரகசிய மனசுக்குள்ளே சிரிச்சுண்டாளாம். சிரிச்சுன்னு ஆத்மயோகமாயா, தங்கிட்ட இருக்கிற யோக பலத்தினால ஸ்வவருஷம் அஜனாபம் நாம அபியவர்ஷத்து,
யதேஷ்டமாக மழையை பெய்ய செஞ்சாலாம். அங்கே ஒரேடியாக மழை பெஞ்சு எல்லா ஜனங்களும் சுபிக்ஷமாக இருந்தாலாம். இந்திரன் மழை தராட்டா என்ன, ரிஷபதேவனுடைய யோக பலத்தினால மழையை கொட்டிவிட்டான். தஸ்ய ஹீந்திரஹ ஸ்பர்தமானோ பகவான் வருஷே நவவர்ஷ ததவதாரிய பகவான் ரிஷபதேவோ யோகேஸ்வரः பிரஹஸ்ய ஆத்மயோக மாயையா ஸ்வவர்ஷம் அஜனாபம் நாம அபியவர்ஷத். நாபிஸ்து யதாபிலஷிதம் சுப்ரஜஸ்துவம் அவருத்திய அதிப்பிரமோதபர விக்வலோ கத்கதாட்சரயா கிரா ஸ்வைரம் கிரஹீத நரலோகசதர்மம் பகவந்தம் புராணபுருஷம் மாயா விலசிதமதி வத்சதாதேதி சானுராகம் உபலாலயன் பராம் நிர்வൃத்திம் உபகதः. நாபிக்கு அவன் பிரஜாகாமன், அவனுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் ரொம்ப விருப்பம் உடையவன். அதனால்தான் குழந்தை வேணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தித்தவனுக்கு சுவாமியே அவதாரம் பண்ணியிருக்காள் ரிஷபனா. அப்போ நாபி என்ன பண்ணான்னாள், இந்த சின்ன குழந்தையான பகவான் ரிஷபதேவரை பார்த்துவிட்டு அவன் கொஞ்சுவனான். எப்படினால் கத்கதாட்சரையாகிறான்னாள். குழந்தைகளை எப்படி கொஞ்சுவாள், குழந்தை பாஷை எப்படி கிங்கினி பிங்கினின்னு சொல்லிட்டு கொஞ்சறது இல்லையா. இப்போ நான் கூட என் பேத்தியை அப்படிலாம் கொஞ்சுவேன். அப்படி கொஞ்சறது நம்ம சாதாரண பாஷை இல்லாமல் குழந்தை பாஷை பேசுறது. அப்படி நாபி என்ன பண்ணாலாம், ரொம்ப சிரிச்சுண்டு குழந்தைய ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ரொம்ப மனுஷிய லோகத்துக்கு உள்ளான விவகாரத்தை ஏற்றுண்டு ஆதி புருஷனான பகவான் வந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டு கூட அந்த குழந்தைய தன்னுடைய கத்கதாட்சரையா கிரான்னாள். குழந்தை பாஷையில் அன்போடு கொஞ்சி உபலாலயன்னு கொஞ்சி சந்தோஷத்தை அடைஞ்சானாம். பராம் நிர்வൃத்தி உபகதா, ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சானாம், ஆனந்தத்தை. நாபித்வேதாபிலஷிதம் சுப்ரஜத்வம் அவருத்திய அதி பிரமோதபர விக்வலஹ, பரமாதமான சந்தோஷத்தை அடைஞ்சான் குழந்தையை பார்த்துவிட்டு. கத்கதாட்சரையா கிரா, குழந்தை பாஷையில் ஸ்வைரம் கிரஹீத நரலோக சதர்மம் பகவந்தம் புராண புருஷம் மாயா விலசிதமதி வத்ச தாத்தேதி, ஹே குழந்தை குஞ்சுக்குட்டி என்று சொல்லி சானுராகம் உபலாலயன் பராம் நிர்வൃத்திம் உபகதா. அவ்வாறாக நாபி ரொம்ப பரம சந்தோஷத்தை அடைஞ்சானாம் கிரகஸ்தாசிரமத்தில் ரிஷபதேவர் குழந்தையை கொஞ்சி. விதிதானுராகம் ஆபௌர பிரகிருதி ஜனபதோ ராஜா நாபிஹி ஆத்மஜம் சமய சேது ரக்ஷாயாம் அபிஷிச்ய பிராமணேஷு உபநிதாய சக மேரு தேவ்யா விஷாலாயாம் பிரசன்ன நிபுணேன தபசா சமாதியோகேன நரநாராயணாக்கியம் பகவந்தம் வாசுதேவம் உபாசீனः காலேன தன் மகிமானம் அவாபா. ஜனங்கள் இந்த ரிஷபனை, சின்ன குழந்தையான ரிஷபனையே அரசனாக அடைய வேண்டும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்கிறத புரிஞ்சுனான் நாபி. அப்போது மந்திரி, பட்டணத்தில் இருக்க ஜனங்கள் இவாளுடைய ஆசை தன்னுடைய குழந்தையான ரிஷபதேவனை ராஜாவா இருக்கணுங்கிறத நினச்சிட்டு அதை இங்கிதமாக புரிஞ்சுதான். உடனே விதிக்க கர்மாவெல்லாம் வச்சு எல்லா தர்மத்தையும் செஞ்சு காப்பாற்றணுங்கிறதுக்காக அவரை பட்டாபிஷேகம் வச்சான் ரிஷபதேவரை. அப்போ பிராமணாள்கிட்ட அவள் அந்த ரிஷபதேவனை ஒப்படைச்சுட்டு நீ ராஜாவாயிருன்னு சொல்லிவிட்டு அவன் நாபி என்ன பண்ணான், தன் பத்னியான மேரு தேவியோடு கூட பத்ரிகாசிரமத்துக்கு போனான். பத்ரிகாசிரமத்தில் ஒரு வித தொந்தரவு இல்லாமல் வானப்பிரஸ்தாசிரமம் ஏற்றுண்டு அங்கே தபஸ் பண்ணி மனசை பகவான்கிட்ட தியானம் பண்ணி சமாதி யோகேனாள். மனசை சமாதியில் வச்சு நரநாராயணாக்கியம் பகவந்தம் வாசுதேவம், அங்கே பத்ரிநாராயணர்னுட்டு பத்ரியில் நரநாராயண சுவாமி அங்கே இருந்துருக்காள் இன்றைக்கும். அவரை உபாசிச்சு அதன் பிறகு சில காலத்துக்கு அப்புறம் காலேன தன் மகிமானம் அவாப்ப பகவத் சாயுஜ்யத்தை அடைஞ்சான்னு சொன்னாள். ஏன்னா அங்கே அப்படி தபஸ் பண்ணி நரநாராயணனை பார்த்துட்டு பத்ரி ஆசிரமத்துக்கு போய் அவரோட கூட சாயுஜ்யம் அடைஞ்சான் அந்த ராஜாவான நாபினாள். விதிதா நுராகம் ஆபௌர பிரகிருதி ஜனபதோ ராஜா நாபிஹி ஆத்மஜம் சமய சேது ரக்ஷாயாம் அபிஷிச்சிய, ஜனங்களெல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்காக
ஜனங்களுடைய விருப்பத்தை புரிஞ்சுண்டு ராஜா பிராமணாள்கிட்ட கூப்பிட்டு, இந்த குழந்தையான ரிஷபதேவன் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், இவன் எல்லாரும் ஜனங்கள் இவனை ராஜாவா அடையணும்னு விரும்புகிறாள்னு சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அப்புறம் என்ன பண்ணான்னாள், உபநிதாய சக மேரு தேவியா, தன் மனைவியான மேரு தேவியோடு கூட விஷாலாயாம் பிரசன்ன நிபுணேன தபசா சமாதி யோகேன நேர பத்ரிகாஷ்டிரமம் போய் அங்கே தபஸ் பண்ணி வானப்பிரஸ்தாசிரமத்தை அவலம்பிச்சு பகவான் நரநாராயணால உபாசிச்சு, நரநாராயணாக்கியம் பகவந்தம் வாசுதேவம் உபாசீனா தீவிரமாக உபாசனை பண்ணி காலேன தன் மகிமானமவாப்பா சாயுஜ்யத்தை அடைஞ்சான். பகவானோட இரண்டரை கலந்தான்னு சொன்னாள். எஸ்ய ஹி பாண்டவேய ஸ்லோகௌ உதாகரந்தி, ஹே பாண்டு வம்சத்தில் தோன்றின ஹே ராஜாவே பரீட்சித்தேன்னு கூப்பிட்டாள் சுகாச்சாரியாள். அந்த நாபி விஷயமாக 2 ஸ்லோகங்கள் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு சொல்லி அவனை பற்றி 2 ஸ்லோகம் சொன்னாள். எஸ்ய ஹி பாண்டவேய ஸ்லோகௌ உதாகரந்தி, வழக்கமாக அந்த நாபியை பற்றி ஸ்லோகங்கள் சொல்லுவாள், அதை உனக்கு சொல்கிறேன்னாள். கோனு தத் கர்ம ராஜர்ஷேஹே நாபேஹே அன்வாச்சரேத் புமான் அபத்யதாம் அகாத்யஸ்ய ஹரிஹி சுத்தேன கர்மணா. எந்த நாபி விஷயமாக 2 ஸ்லோகங்கள் சொல்கிறாளோ அது சொல்கிறேன்னு சொன்னாள். அந்த ராஜர்ஷியான நாபி அவன் செஞ்ச காரியம் எந்த மனுஷன்தான் அவனால் பண்ண முடியும்னாள். அவன் என்ன பண்ணான், சுத்தமான கர்மாக்களை செஞ்சுண்டு ஸ்ரீமன் நாராயணன் பத்ரிகாசிரமத்தில் இருக்கப்பட்ட நாராயணன் இருக்கானே அவனையே புத்திரனாக அடைஞ்சானே, அவனுடைய பாக்கியம் அல்லவோன்னாள். கோனு தத்கர்ம ராஜர்ஷேஹே நாபேஹே அன்வாச்சரேத் புமான், யாரால நாபி மாதிரி இருக்க முடியும்னாள். அபத்யதாம் அகாத்யஸ்ய ஹரிஹி சுத்தேன கர்மணா, நல்ல யஜ்ஞங்கள் பண்ணி சாக்ஷாத் பகவானே தனக்கு பிள்ளையாக பெற்று எடுத்துனானே, என்ன ஆச்சரியம்னாள். பிரம்மண்யோன்யா குதோ நாபேஹே விப்ராஹ மங்கள பூஜிதா யஸ்ய பர்ஹிஷி யஜ்ஞேஷம் தர்ஷயாமாசு ஓஜசா. இந்த நாபி மாதிரி பிராமண பக்தன் யாரால் இருக்க முடியும்? அவ்வளவு பக்தன் அவன். பிராமணால்கிட்ட விஸ்வாசம் ஜாஸ்தி அவனுக்கு. அவன் பெரிய யாகங்கள் பண்ணி சோமயாகம் பண்ணி அதில் யதேஷ்டமாக தட்சிணையை கொடுத்து பிராமணால பூஜனை பண்ணி அந்த தபஸ் பலத்தினால சாக்ஷாத் யஜ்ஞ புருஷனான நாராயணனை நேர பிரத்யக்ஷமாக அவனால் பார்த்தானே. ஏன்னா சுவாமி நேர வந்திருந்தாள் யஜ்ஞத்துக்கு, கண்ணுக்கு முன்னாடி தோணினாள். அப்பேற்பட்ட பாகியசாலி அல்லவோ நாபிங்கிறதாக சொல்லப்பட்ட 2 ஸ்லோகங்கள். பிரம்மண்யோன்யா குதோ நாபேஹே விப்ரா மங்கள பூஜிதா யஸ்ய பர்ஹிஷி யஜ்ஞேஷம் தர்ஷயாமாசு ஓஜசா. சாக்ஷாத் பகவானே நேர தோணினாளே நாள். அத பகவான் ரிஷபதேவः ஸ்வவர்ஷம் கர்மக்ஷேத்திரம் அனுமன்யமானः பிரதர்ஷித குருகுலவாசோ லப்தவரைः குருபிः அனுஜ்ஞாதோ கிருஹமேதினாம் தர்மான் அனுசிக்ஷமாணः ஜெயந்த்யாம் இந்திரதத்தாயாம் உபயலக்ஷணம் கர்ம சமாம் நாயாம் நாதம் அபியுஞ்சன் ஆத்மஜானாம் ஆத்மசமானானாம் சதம் ஜனயாமாச. அப்பொழுது ரிஷபதேவர் அந்த அஜனாபங்கிற ராஜ்யத்தை ஆண்டாள். அத பகவான் ரிஷபதேவா ஸ்வவர்ஷேஷு எப்படி ஆண்டாள் நாள், கர்மக்ஷேத்திரம் அனுமன்யமான, இந்த பூமியை கர்மாக்கள் பண்ணுறதுக்காக பகவான் கொடுக்கப்பட்ட தேசம் புண்ணிய க்ஷேத்திரம் கர்மக்ஷேத்திரங்கிறதான் நினச்சிண்டு அவர் என்ன பண்ணாள், எல்லாரும் மாதிரி தான் நடந்துருந்தா அது மாதிரி தான் எல்லாரும் நடப்பாள். ஏன்னா தான் ராஜா, யதா ராஜா ததா பிரஜா. அதனால தானும் ஆச்சாரத்தை கடைபிடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாள், பிரதர்ஷித்த குருகுலவாசா, அவர் குருகுலவாசம் பண்ணாள், போய் வேதத்தை அத்தியனம் பண்ணாள். லப்தவரைஹி குருபிஹி அனுஜ்ஞாதா, அங்கே யதேஷ்டமாக குரு தட்சிணை கொடுத்தாள் தன்னுடைய உபாத்தியாயாளுக்கு. வேதத்தை அத்தியனம் பண்ணோடனே அந்த உபாத்தியாயல்னா அந்த குரு தட்சிணையை பெற்றுண்டு இவர் பரமானுகிரகம் பண்ணி இவருக்கு விட கொடுத்து இவர் விரதத்தைனா பண்ணி கிரகஸ்தாசிரமத்தை அவலம்பிச்சு விவாகத்தை பண்ணிண்டாள்னு சொன்னாள். கிரகமேதினாம் தர்மான் அனுசிக்ஷமான
கிரகஸ்த தர்மங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் பழக்கின்றாள். வேதத்தில் நம்பிக்கை வச்சுட்டு ஸ்ரௌத்த ஸ்மார்த்தம்ங்கிறதான 2 கர்மாக்களையும் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் செஞ்சாள். சமாம் நாயான் நாத்தம் உபயலக்ஷணம். உபயலக்ஷணம் 2 விதமான கர்மாக்கள், ஸ்ரௌத்த கர்மா, ஸ்மார்த்த கர்மா. இது 2ஐயும் செஞ்சு பூர்ணமாக பண்ணினாதான் இந்த 40 சம்ஸ்காரங்கள். ஒவ்வொருத்தன் 40 சம்ஸ்காரங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. கர்ப்பாதானத்துலேருந்து ஆரம்பித்து 40 சம்ஸ்காரங்கள் எண்ணிக்கலாம். அது விவாகம் நம்மளாம் இப்போ என்ன பண்ணோம், விவாகத்தோடு நிறுத்தி விடுறாள். அதன் பிறகு சில கர்மாக்கள் இருக்குது, அதெல்லாம் ஸ்ரௌத்த கர்மாக்கள். இந்த ஸ்ரௌத்த கர்மா ஸ்மார்த்த கர்மா 2ஐயும் சேர்ந்து பண்ணுறது தான் சம்ஸ்காரம். 40 சம்ஸ்காரம். அதில் அந்த சோமயாகம் முதலான அக்னிஷ்டோமாதி யஜ்யங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் பண்ணணும். ரொம்ப குறைச்சலான பேர் தான் அதெல்லாம் பண்ணுவாள், பிராமணாள் எல்லோரும் பண்ணுறது. அதெல்லாம் பண்ணாலாம். இந்திரன் என்ன பண்ணால், முன்னாடி பொறாமையாக இருந்தவன் இப்போ இவர் அனுகிரகம் பண்ணி இவருடைய யசஸை பார்த்து பகவானே தோன்றியிருக்காருங்கிறது புரிஞ்சுண்டு அவருக்கு ஜெயந்திங்கிறதான ஒரு மனைவியை கொடுத்தான். அந்த ஜெயந்திங்கிற மனைவி கிட்ட ஜெயந்தியாம் ஆத்ம சமானானாம் ஆத்மஜானாம் சதம் ஜனயாமாச. அந்த ரிஷபதேவர் இந்த ஜெயந்தியோடு கூட 100 குழந்தைகளை பெற்றெடுத்தாள் நாள். எப்பேற்பட்ட குழந்தைகள் நாள். ஆத்ம சமானானாம், இவர் எப்படி பகவானோ அப்படி இவருக்கு சமானமாக இருக்கப்பட்ட குணங்கள், சக்தி, பலம், இதெல்லாம் யசஸ், இதெல்லாம் அடைஞ்ச 100 புத்திராள் அவளை பெற்றெடுத்தாள் நாள். அத பகவான் ரிஷபதேவः ஸ்வவர்ஷம் கர்மக்ஷேத்திரம் அனுமன்யமானः பிரதர்ஷித குருகுலவாசோ லப்தவரைः குருபிः அனுஜ்ஞாதः கிரகமேதினாம் தர்மான் அனுசிக்ஷமானः ஜெயந்தியாம் இந்திரதத்தாயாம் உபயலக்ஷணம் கர்ம சமாம்னாயாம் நாதம் அபியுஞ்சன் ஆத்மஜானாம் ஆத்மசமானானாம் சதம் ஜனயாமாச. இவ்வாறாக அவன் வேதோக்த கர்மாக்கள், ஸ்மார்த்த கர்மா, ஸ்ரௌத்த கர்மா, இவைகளெல்லாம் எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் பூர்ணமாக பண்ணினான். தன் மனைவியான ஜெயந்தியோடு கூட சேர்ந்திருந்து கிரகஸ்த தர்மத்தை அவலம்பித்து 100 புத்திரால ஆத்மஜானாம் ஆத்ம சமானானாம், தனக்கு ஒப்பான 100 குழந்தைகளை பெற்றெடுத்தான் நாள். ஏஷாம் கலு மகாயோகி பரதோ ஜேஷ்டா ஸ்ரேஷ்டகுண ஆசீத் ஏனேதம் வருஷம் பாரதமிதி வியபதிஷந்தி. அப்போது இந்த 100 குழந்தைகளில் ஒரு குழந்தை பரதன்னு மூத்தவன். ஜேஷ்டா ஸ்ரேஷ்ட குண ஆசீத்து, ரொம்ப வசித்தியான குணங்கள் பொருந்திய குழந்தை பரதன்னு ரொம்ப கீர்த்தியோடு கூட அவனுக்கு மூத்த குழந்தை பிறந்தான். அந்த பரதன்கிற காரணத்தினாலேயே தான் இந்த நாட்டுக்கு பாரத தேசம்னு பேர் வந்ததுன்னாள். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயம் நமக்கு இந்த துஷ்யந்தனுக்கும் ஒரு குழந்தை பரதன்னு பிறந்திருக்காள். பரதன்னு பேர் வச்சுருந்தவா எவ்வளோ பேர் இருப்பாள். ஒரு ஊரில் கிருஷ்ணங்கிறவா எவ்வளோ பேர் இல்லையா, ஸ்மித்து அப்படின்லாம் பேரெல்லாம் வச்சுட்டு இருக்கப்பட்டவா எத்தனையோ இருக்கா. டெலிஃபோன் டைரக்டரி எடுத்தால் நிறைய பேர் இருக்காள். அப்படி பரதன்கிறதுல எவ்வளோ பேர் பரதன் இருந்திருக்காள். ராமருடைய பிராத்தாவும் பரதன் தான். ஆனால் அதனால வரலையாம் இந்த பாரத தேசத்துக்கு பேர். பாரத தேசத்துக்கு பேர் யாரால் வந்ததுனால், இந்த ரிஷபதேவனுக்கு பிறந்த 100 குழந்தைகளில் மூத்த குழந்தையான பரதன் இருக்கானே, அவன் மகா யோகீஸ்வரன், மகா சிரேஷ்ட குணங்களை உடையவன். அப்பேற்பட்ட அந்த பரதனுடைய பேருனால பாரதம்னு பேர் வந்ததுனால், ஏஷாம் கலு மகா யோகி பரத ஜேஷ்டா சிரேஷ்ட குண ஆசீத் ஏனேதம் வருஷம் பாரதமிதி வியபதிஷந்தி. ஆகினால இந்த நாட்டுக்கு பாரத நாடு என்று பேர் வந்ததுனால், தமனு குஷாவர்த்த இலாவர்த்தோ பிரம்மாவர்த்தோ மலயா கேது பத்ரசேன இந்திரஸ்பிருகு விதர்பா கீகடைதி நவநவதி பிரதானா. அந்த பரதனுக்கு அப்புறமாக குஷாவர்த்தர், இலாவர்த்தர், பிரம்மாவர்த்தர், மலையர், கேது, பத்ரசேனன், இந்திரஸ்பிருகு, விதர்பன், கீகடன் 9 பேர்கள். அதற்கு பிறகு 90 குழந்தைகள் பிறந்தார் நாள். நவத்தினா 90, 90 + 9 + 1 100. முதல்ல ஜேஷ்டனாக இருக்கப்பட்டவன் பரதன். பரதனுக்கு பேர் 9 பேர் சொன்னால், 100 பேரையும் சொல்லலை. அதான் 9 பேர் சொன்னால் யாருன்னாள். குஷாவர்த்தா, இலாவர்த்தா, பிரம்மாவர்த்தா,
மலய கேது பத்ரசேன இந்திரஸ்பிருக் விதர்பா கீகடா இதி நவநவதி பிரதானா. இந்த 9 குழந்தைகள் அதோடு கூட 90 அதர் சில்ட்ரன் ஆகக்கூடிய மொத்தம் 100 பேர் சொன்னாள். அப்படி வசத்தியாக குழந்தைகள்லாம் பிறந்தது. அவள் பேரை வச்சே பல தேசங்கள்லாம் இருந்துதான் இந்த பாரத தேசத்துக்குள்ள. கீகடம் விதர்பம் இப்படிலாம் இருக்கும் இல்லையோ, விதர்பான்னு இப்போ வச்சுன்னு இருக்குமே, இதெல்லாம் அந்த குழந்தைகளுடைய பேர் வச்சிருக்காள். சொன்னாள், கவிர்ஹவிஹி அந்தரிக்ஷா பிரபுத்தः பிப்பலாயனः ஆவிர்ஹோத்ரோத துருமலः சமதாः கரபாஜனः. கவி, ஹரி, அந்தரிக்ஷன், பிரபுத்தன், பிப்பலாயனன், ஆவிர்ஹோத்திரன், துருமிளன், சமசன், கரபாஜனன், இன்னும் 9 பேர்கள். அவ சாக்ஷாத் பகவத் பிரசாதத்துக்கு உடையவாள், பகவானால் அனுகிரகம் பண்ணப்பட்டவாள், லோகத்துக்கெல்லாம் தர்மத்தை எடுத்து காட்டுறதுக்காகவே தோன்ற பாகவத சிரேஷ்டாளவாள், அப்பேற்பட்டவாள் அவள். அவளுடைய கதையே பின்னாடி நான் சொல்ல போறேன் நாள் ஸ்ரீ சுகாச்சாரியாள். இது பாகவத தர்ம தர்சனா நவ மகாபாகவதாக. இப்படி 9 பேர் மகாபாகவதாளவாள். தேஷாம் சுச்சரிதம் பகவன் மகிமோபபிரமிதம் வசுதேவ நாரத சம்பாதம் உபசமாயனம் உபரிஷ்டாத் வர்ணயிஷ்யாம. பின்னாடி நான் உனக்கு வசுதேவர் நாரதர் இவாளுடைய சம்வாதம் நடக்க போகிறது, அதாவது 11வது ஸ்கந்தத்தில் வரப்போகிறது. அந்த அப்பொழுது உனக்கு எடுத்து நான் சொல்ல போகிறேன்னு ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு எடுத்து சொன்னாள். இப்பொழுது இந்த 12 ஸ்லோகங்களையும் இப்பொழுது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் பஞ்சமஸ்கந்தே சதுர்த்தோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச அத ஹதம் உத்பத்யைவ அத ஹதம் உத்பத்யைவ அத ஹதம் உத்பத்யைவ அபிவ்யஜ்யமான பகவல்லக்ஷணம் அபிவ்யஜ்யமான பகவல்லக்ஷணம் அபிவ்யஜ்யமான பகவல்லக்ஷணம் அபிவ்யஜ்யமான பகவல்லக்ஷணம் சாம்யோபசம வைராக்யைஸ்வர்ய மகாவிபூதிபிஹி சாம்யோபசம வைராக்யைஸ்வர்ய மகாவிபூதிபிஹி சாம்யோபசம வைராக்யைஸ்வர்ய மகாவிபூதிபிஹி அனுதினம் ஏதமானானுபாவம் அனுதினம் ஏதமானானுபாவம் அனுதினம் ஏதமானானுபாவம் பிரகிருத்தயः பிரஜாः பிராமணா தேவதாश्च பிரகிருத்தயः பிரஜாः பிராமணா தேவதாश्च பிரகிருத்தயः பிரஜா பிராமணா தேவதாश्च அவனிதல சமவனாய அவனிதல சமவனாய அவனிதல சமவனாய அதிதராம் ஜக்ருது அதிதராம் ஜக்ருது அதிதராம் ஜக்ருது தஸ்ய ஹவா இத்தம் வர்ஷ்மணா தஸ்ய ஹவா இத்தம் வர்ஷ்மணா தஸ்ய ஹவா இத்தம் வர்ஷ்மணா வரியசா ப்ருஹத் ஸ்லோகேன வரியசா ப்ருஹத் ஸ்லோகேன வரியசா ப்ருஹத் ஸ்லோகேன சௌஜசா பலேன ஸ்ரீயா யசசா சௌஜசா பலேன ஸ்ரீயா யசசா சௌஜசா பலேன ஸ்ரீயா யசசா வீர்யசௌர்யாப்யாம் ச வீர்யசௌர்யாப்யாம் ச வீர்யசௌர்யாப்யாம் ச பிதா ரிஷப இதீதம் நாம சகார பிதா ரிஷப இதீதம் நாம சகார பிதா ரிஷப இதீதம் நாம சகார தஸ்ய ஹீந்திரः தஸ்ய ஹீந்திரः தஸ்ய ஹீந்திரः ஸ்பர்தமானோ பகவான் ஸ்பர்தமானோ பகவான் ஸ்பர்தமானோ பகவான் ஸ்பர்தமானோ பகவான் வருஷே நவவர்ஷ வருஷே நவவர்ஷ வருஷே நவவர்ஷ வருஷே நவவர்ஷ ததவதார்ய பகவான் ரிஷபதேவः ததவதார்ய பகவான் ரிஷபதேவः ததவதார்ய பகவான் ரிஷபதேவः யோகேஸ்வரः பிரஹஸ்ய யோகேஸ்வரः பிரஹஸ்ய யோகேஸ்வரः பிரஹஸ்ய
ஆத்மயோகமாயையா 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 ஸ்வவர்ஷம் அஜநாபம் நாம அபியவர்ஷத் ஸ்வவர்ஷம் அஜநாபம் நாம அபியவர்ஷத் ஸ்வவர்ஷம் அஜநாபம் நாம அபியவர்ஷத் நாபிஸ்து யதாபிலஷிதம் நாபிஸ்து யதாபிலஷிதம் நாபிஸ்து யதாபிலஷிதம் சுப்ரஜஸ்த்வம் அவருத்ய சுப்ரஜஸ்த்வம் அவருத்ய சுப்ரஜஸ்த்வம் அவருத்ய அதிப்ரமோத பரவிக்வலः அதிப்ரமோதபரவிக்வலः அதிப்ரமோதபரவிக்வலः கத்கதாக்ஷரயா கிரா கத்கதாக்ஷரயா கிரா கத்கதாக்ஷரயா கிரா ஸ்வைரம் கிரஹீத நரலோகசதர்மம் ஸ்வைரம் கிரஹீத நரலோகசதர்மம் ஸ்வைரம் கிரஹீத நரலோகசதர்மம் பகவந்தம் புராணபுருஷம் பகவந்தம் புராணபுருஷம் பகவந்தம் புராணபுருஷம் மாயாவிலசிதமதிः 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 வத்சதாதேதி 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 சானுராகம் உபலாலயன் சானுராகம் உபலாலயன் சானுராகம் உபலாலயன் பராம் நிர்வൃதிம் உபகதः பராம் நிர்வൃதிம் உபகதः பராம் நிர்வൃதிம் உபகதः விதிதானுராகம் ஆபௌர பிரகிருதி ஜனபதः விதிதானுராகம் ஆபௌர பிரகிருதி ஜனபதः விதிதானுராகம் ஆபௌர பிரகிருதி ஜனபதः ராஜா நாபிஹி ராஜா நாபிஹி ராஜா நாபிஹி ஆத்மஜம் சமயசேது ரக்ஷாயாம் ஆத்மஜம் சமயசேது ரக்ஷாயாம் ஆத்மஜம் சமயசேது ரக்ஷாயாம் அபிஷிச்ய 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 பிராமணேஷு உபநிதாய பிராமணேஷு உபநிதாய பிராமணேஷு உபநிதாய சஹ மேருதேவ்யா சஹ மேருதேவ்யா சஹ மேருதேவ்யா விஷாலாயாம் பிரசன்ன நிபுணேன தபசா விஷாலாயாம் பிரசன்ன நிபுணேன தபசா விஷாலாயாம் பிரசன்ன நிபுணேன தபசா சமாதியோகேன 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 நரநாராயணாக்கியம் பகவந்தம் வாசுதேவம் நரநாராயணாக்கியம் பகவந்தம் வாசுதேவம் நரநாராயணாக்கியம் பகவந்தம் வாசுதேவம் உபாசீன காலேன தன்மகிமானமவாபா உபாசீன காலேன தன்மகிமானமவாபா உபாசீன காலேன தன்மகிமானமவாபா உபாசீன காலேன தன்மகிமானமவாபா யஸ்ய ஹி பாண்டவே ஸ்லோகௌ உதாஹரந்தி யஸ்ய ஹி பாண்டவேய श्लोकौ उदाहरन्ति यस्य हि पाण्डवेय श्लोकौ उदाहरन्ति को नु तत्कर्म राजर्षेः को नु तत्कर्म राजर्षेः को नु तत्कर्म राजर्षेः नाभेः अन्वाचरेत् पुमान् नाभेः अन्वाचरेत् पुमान् नाभेरन्वाचरेत् पुमान् अपत्यताम् अगाद्यस्य अपत्यतामगाद्यस्य अपत्यतामगाद्यस्य हरिः शुद्धेन कर्मणा हरिः शुद्धेन कर्मणा हरिः शुद्धेन कर्मणा ब्रह्मण्योऽन्यः कुतो नाभेः ब्रह्मण्योऽन्यः कुतो नाभेः ब्रह्मण्योऽन्यः कुतो नाभेः विप्रा मङ्गलपूजिताः विप्रा मङ्गलपूजिताः विप्रा मङ्गलपूजिताः यस्य बर्हिषि यज्ञेशं यस्य बर्हिषि यज्ञेशं यस्य बर्हिषि यज्ञेशं दर्शयामासु ओजसा दर्शयामासु रोजसा दर्शयामासु रोजसा अतः भगवान् ऋषभदेवः अतः भगवान् ऋषभदेवः अतः भगवान् ऋषभदेवः
ஸ்வவர்ஷம் கர்மக்ஷேத்திரம் அனுமன்யமானः ஸ்வவர்ஷம் கர்மக்ஷேத்திரம் அனுமன்யமானः ஸ்வவர்ஷம் கர்மக்ஷேத்திரம் அனுமன்யமானः பிரதர்ஷித குருகுலவாசோ பிரதர்ஷித குருகுலவாசோ பிரதர்ஷித குருகுலவாசோ லப்தவரைः 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 குருபிः அனுஜ்ஞாதோ குருபிரனுஜ்ஞாதோ குருபிரனுஜ்ஞாதோ கிரகமேதினாம் தர்மான் அனுசிக்ஷமாணः கிரகமேதினாம் தர்மான் அனுசிக்ஷமாணः கிரகமேதினாம் தர்மான் அனுசிக்ஷமாணः ஜெயந்த்யாம் இந்திரதத்தாயாம் ஜெயந்த்யாம் இந்திரதத்தாயாம் ஜெயந்த்யாம் இந்திரதத்தாயாம் உபயலக்ஷணம் கர்ம சமாம்னாயாம் நாதம் உபயலக்ஷணம் கர்ம சமாம்னாயாம் நாதம் உபயலக்ஷணம் கர்ம சமாம்னாயாம் நாதம் அபியுஞ்சன் ஆத்மஜானாம் அபியுஞ்சன் ஆத்மஜானாம் அபியுஞ்சன் ஆத்மஜானாம் ஆத்மசமானானாம் ஆத்மசமானானாம் சதம் ஜனயாமாச சதம் ஜனயாமாச சதம் ஜனயாமாச ஏஷாம் खलु महायोगी येषां खलु महायोगी येषां खलु महायोगी भरतो ज्येष्ठः श्रेष्ठगुणः आसीत् भरतो ज्येष्ठः श्रेष्ठगुणः आसीत् भरतो ज्येष्ठः श्रेष्ठगुणः आसीत् येनेदं वर्षं भारतमिति व्यपदिशन्ति भारतमिति व्यपदिशन्ति भारतमिति व्यपदिशन्ति तमनुकुशावर्त इलावर्तो तमनुकुशावर्त इलावर्तो तमनुकुशावर्त इलावर्तो ब्रह्मावर्तो मलयः केतुः भद्रसेन ब्रह्मावर्तो मलयः केतुः भद्रसेन ब्रह्मावर्तो मलयः केतुः भद्रसेन इन्द्रस्पृक् विदर्भः कीकट इति इन्द्रस्पृक् विदर्भः कीकट इति इन्द्रस्पृक् विदर्भः कीकट इति नवतिप्रधानाः नवतिप्रधानाः कविर्हविः अन्तरिक्षः कविर्हविः अन्तरिक्षः कविर्हविः अन्तरिक्षः प्रबुद्धः पिप्पलायनः प्रबुद्धः पिप्पलायनः प्रबुद्धः पिप्पलायनः आविर्होत्रोऽथ द्रुमलः आविर्होत्रोऽथ द्रुमलः आविर्होत्रोऽथ द्रुमलः चमसः करभाजनः चमसः करभाजनः चमसः करभाजनः चमसः करभाजनः इति भागवत धर्मदर्शना नवमहाभागवताः इति भागवत धर्मदर्शनाः नवमहाभागवताः इति भागवत धर्मदर्शनाः नवमहाभागवताः तेषां सुचरितं भगवन् महिमोपबृंहितं वसुदेव नारद संवादं उपशमायनम् उपरिष्टात् वर्णयिष्यामः ஸ்ரீஹரே நமः. இத்தனை பேரை சொன்னாள். மகாபாகவத்தாளாக இருக்கப்பட்ட 9 பேர், அதுக்கு முன்னாடி 9 குழந்தைகள் கீர்த்தியாக இருக்கப்பட்டவாள், அவள் பேரை சொன்னாள். 9 3 18. அதன் பிறகு பரதன்கப்பட்ட மூத்த குழந்தை 19 பேர் சொன்னாள். அப்படி பாக்கி எத்தனை பேர்னா 81 பேர் இருக்கா பாக்கி. அந்த 81 பேர்களை பேர்பட்டவாள்னால் தன்னுடைய பிதாவான ரிஷபதேவர் என்ன சொல்கிறாளோ அவர் பித்ருவாக்கிய பரிபாலனம், அவர் சொன்னத்தை தலையை வணங்கி அவள் கேட்பாளாம், அவர் சொன்னத்தனா செய்வாளாம். வேதத்தில் சொல்லப்பட்ட யஜ்ஞங்கள் விரதங்கள் கர்மாக்கள் இதில் ரொம்ப நம்பிக்கையை வச்சுண்டு
மனசு ரொம்ப சுத்தமான மனசோடு கூட இருந்து பிரம்மனிஷ்டாளாக இருந்தால் நாள் இந்த 81 பேர் சொன்னாள். யவீயாம்ச ஏகாஷீதி ஜாயந்தேயா பிதுராதேசகராக மகாசாலீனாக மகாஸ்ரோத்ரியாக யஜ்ஞசீலாக கர்ம விசுத்தா பிராமணா பபூஹு. பாக்கி 81 பேர் இருக்காளே, இந்த 100 பேரில் பாக்கி 81 பேர் இந்த ஜெயந்திக்கும் ரிஷபதேவருக்கும் பிறந்தவாள். அவள் அப்பா சொன்னபடி கேட்குறவாள். பிதுராதேச கரானாள். அப்பா என்ன கோடு போட்டாலோ அதை தாண்ட மாட்டாள். அவள் சொன்னபடி கேட்பாள். மகாசாலீனானாள். ரொம்ப குணங்கள் சீலம் பொருந்தியவாள், நல்ல வணக்கமான குணங்கள் பொருந்தியவாள், அடக்கமாக இருக்கப்பட்டவாள். மகாஸ்ரோத்ரியாக வேதத்தை நன்னா அத்தியனம் பண்ணி அதில் நிபுணாளாக இருந்தாள். வைதிக தர்மங்கள் அனுஷ்டிக்கிறதுல யஜ்ஞசீலாக யஜ்ஞங்கள்லாம் பலது பண்ணுவாள். கர்மகாண்டத்தில் கர்ம விசுத்தாக, அதனாலேயே மனசுத்தத்தை அடைஞ்ச வாழ்நாள். யவீயாம்ச ஏகாஷீதி ஜாயந்தேயா, அந்த ஜெயந்திக்கு பிறந்த குழந்தைகள் ஜாயந்தேயாக. பிதுராதேசகராக மகாசாலீனாக மகாஸ்ரோத்ரியாக யஜ்ஞசீலாக. இப்படியெல்லாம் யஜ்ஞசீலாளாக இருந்து ஸ்ரோத்ரியாளாக இருந்ததுனால ரொம்ப சுத்தத்தை அடைஞ்சவாள், பரிசுத்தமாக இருக்கப்பட்டவாள். கர்ம விசுத்தா பிராமணா பபூஹு, பிராமணோத்தமளாக பிரகாஷிச்சாள் நாள். பகவான் ரிஷபசஞ்ஞ ஆத்மதந்திர ஸ்வயம் நித்திய நிவృత్తాனர்த்த பரம்பர கேவல ஆனந்தானுபவ ஈஸ்வர ஏவ விபரீதவத் கர்மாண்யாரபமாண காலே நானுகதம் தர்மம் ஆச்சரணேன உபசிக்ஷயன் அத்தத்விதாம் சம உபசாந்தோ மைத்ரா காருணிகோ தர்மார்த்தயசः பிரஜானந்த அமிர்தாவரோதேன கிரகேஷு லோகம் நியமயத். இந்த ரிஷபதேவர் பகவான் சாட்சாத் அம்சாவதாரம் பண்ணியிருக்காள். ரிஷபதேவர் அவர் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள்லாம் பண்ணியிருந்தா கூட கர்மாக்குள்ளே மாட்டிக்காதவர். என்ன சாட்சாத் பகவத் அம்சம். அதனால் அவர் ஆனந்த சுரூபமாக இருந்தாலாம். ஸ்வயம் ஆத்மதந்திரனாள். அவர் சுதந்திரர், ஒன்றுலேயும் ஈடுபடாமல் சுதந்திரராக இருக்கப்பட்டவர் ரிஷபதேவர். அதனால் நித்திய நிவృత్తాனர்த்த பரம்பரா, ஒரு கஷ்டத்துலேயும் மாட்டிக்க மாட்டார். அதனால் எப்பொழுதும் கேவலானந்தானுபவா ஈஸ்வரா ஏவ, பகவான் மாதிரியே ஆனந்த சுரூப்பியாக இருந்துருந்தாலாம் அவர். ஆனால் பிரகிருத்தியில் இருக்கப்பட்ட பாக்கி ஜனங்கள் மாதிரியே கர்மாக்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாள். ஆனால் அதில் மாட்டிக்கலேன்னாள். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி கர்மத்துக்குள்ளே கர்மாவை செய், ஆனால் அந்த கர்மா நம்ம செய்கிறோமே அந்த பலத்தை எதிர்பார்க்காதேன்னாள். அப்படி அவர் இந்த கர்மாக்குள்ளே மாட்டிக்கல, பிராகிருத்த ஜனங்கள் மாதிரியே கர்மாக்களை செஞ்சாடினாள். விபரீதவத்து கர்மாணி ஆரம்பமான, அப்போ காலக்கிரமேன அந்த கர்மாக்கள்லாம் நசிச்சு போயிடும் நாள். ஏன்னா பிரவருத்தியில் போனால் நிவர்த்தி ஏற்படுறது, அப்படி பண்ணாள். அதனால் இந்த கர்மாக்களெல்லாம் விடக்கூடிய சமயம் வரத்தே விட்டாளெல்லாம் காலக்கிரமேன. இப்படி செஞ்சதுனால என்ன ஆச்சுன்னாள், பாக்கி பேருக்கெல்லாம் சிக்ஷை மாதிரி ஆச்சுன்னாள். என்ன ரோல் மாடல் மாதிரி ஆச்சுன்னாள். அதனால் ராகாதி துவேஷங்கள்லாம் இல்லாமல், ஒருத்தரட்டையும் பக்ஷபாதம் இல்லாமல் எல்லாரையும் சமமாக மதிச்சுண்டு ரொம்ப காருணிகராக சாது லக்ஷணங்கள் பூர்ணமாக இருந்துட்டு தர்மார்த்த யசா பிரஜானந்தாமிருதாவரோதேன, தர்மம் பணம் கீர்த்தி சந்ததி விஷய சுகம் மோட்சம் இவையெல்லாம் தனக்கு வேணுங்கிறதாக்காக மாத்திரம் கிரகஸ்த தர்மத்தில் இல்லையாம் அவர். இந்த கிரகஸ்த தர்மத்தை அவலம்பித்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிறதுக்காக கிரகஸ்த தர்மத்தில் இருந்த ஆள்னு சொன்னாள். அதை ரோல் மாடலாக எடுத்து காமிச்சாலாம். அது சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில், 14வது ஸ்லோகத்தில். பகவான் ரிஷபசஞ்ஞ ஆத்மதந்திரா, அவர் பரதந்திர சுதந்திரர். அவர் ஸ்வயம் நித்திய நிவృత్తాனர்த்த பரம்பரா கேவல ஆனந்தானுபவ ஈஸ்வர ஏவ விபரீதவத் கர்மாண்யாரபமாண காலே நானுகதம் தர்மம் ஆச்சரணேன உபசிக்ஷயன் அத்தத்விதாம் சம உபசாந்தோ மைத்ரா காருணிகோ தர்மார்த்தயசः பிரஜானந்த அமிர்தாவரோதேன கிரகேஷு லோகம் நியமயத். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துருந்தாள். தாமரை இலைன்னு ஒன்று உண்டு, அது தீர்த்தத்துலேயே இருக்கும். ஆனால் அது மேலே தண்ணி பட்டால் அதில் ஒட்டிக்காது. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாலாம்.
கிரகஸ்தாசிரமத்தை அவலம்பித்து எல்லா விதமான கர்மாக்களையும் பண்ணால் வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம். ஆனால் சுதந்திரராக இருந்தாலாம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே. அதை சொன்னால் இந்த இடத்துல எத் எத் சீர்ஷன்யாச்சரித்தம் தத்தத் அனுவர்த்ததே லோகா. என்ன காரணம்னால் பகவானாக இருக்கப்பட்டவர் எதுக்காக பின்ன இந்த கிரகஸ்தாசிரமத்திலிருந்து இந்த கர்மாக்கள்லாம் செஞ்சுட்டு கர்மகாண்டத்தில் மாட்டின்றவர் மாதிரி செஞ்சுட்டு இருந்தாள்னால் தான் செஞ்சால்தான் பாக்கி ஜனங்களும் செய்வாள்னு சொல்லியிருக்கு. யதா ராஜா ததா பிரஜா. யார் லீடர் இன்கம் டேக்ஸை கட்டிந்து ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தான்னா ஜனங்களும் இன்கம் டேக்ஸ் கட்டுவாள். அவன் அதில் ஃப்ராடு பண்ணான்னா ராஜாவே பண்ணுறான், நான் ஏன் பண்ணப்படாதுன்னு எல்லாரும் கொள்ளையடிப்பாள். அதனால்தான் சொன்னால் எத் எத் சீர்ஷன்யாச்சரித்தம் தத்தத் அனுவர்த்ததே லோகா. லோகத்தில் இருக்கப்பட்ட ஜனங்கள் பெரியவர்கள் என்ன செய்கிறாளோ அதை பார்த்து தாங்களும் அதே பின்பற்றுவார்கள். அதனால்தான் சங்கராச்சாரியார் மாதிரி இருக்கப்பட்டவாள்லாம் எதுக்காக பூஜை பண்ணுறாள், புனஸ்காரம் பண்ணுறாள், நான் 3 தடவை 4 தடவை ஸ்நானம் பண்ணுறாள்னா அவளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவள்லாம் பூர்ண சன்னியாசியா ஆசிரமத்தில் இருக்கப்பட்டவாள். இருந்தால் கூட தாங்கள் பண்ணால்தான் ஜனங்களும் அதை பார்த்து பண்ணுவாளுங்கிறதுக்காக பண்ணுவாளாம். யத்யபி ஸ்வவிதித்தம் சகல தர்மம் பிராமம் குக்கியம் பிராமணை தரிசித மார்க்கேண சாமாதிபி உபாயை ஜனதாம் அனுஷாசா. வேதங்களில் சொல்லப்பட்ட ரகசியமாக சொல்லப்பட்டதெல்லாம் அவருக்கு பூர்ணமாக தெரிஞ்சிருக்கு. இருந்தால் கூட பிராமணால் எடுத்து காட்டப்பட்ட வழிமுறைகள் இருக்கே, வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகள், அதாவது சாமம் தானம் பேதம் முதலான உபாயங்கள் இருக்கே, அதெல்லாம் அனுசரித்து அவர் ஜனக்கூட்டத்தை தன்னுடைய பிரஜைகளை ரட்சித்து வந்தாலாம் அந்த ரிஷபதேவர். யத்யபி ஸ்வவிதித்தம் சகல தர்மம் பிராமம் குக்கியம் பிராமணை தரிசித மார்க்கேண சாமாதிபி உபாயை ஜனதாம் அனுஷாசா. ஜனங்களை எப்படி ராஜாங்க தர்மம் உண்டோ சாமம் தானம் பேதம் தண்டம் முதலான உபாயங்களை உபயோகித்து அவருக்கு சுயமாகவே தெரிஞ்சால் கூட பிராமணனுடைய உபதேசத்தை கேட்டுண்டு, ஏன்னா அப்படி இவர் பண்ணால் தான் பாக்கி ஜனங்களும் பண்ணுவாளுங்கிறதுனால அழகாக அவருடைய ராஜாங்கத்தை ஜனங்களை பரிபாலனை பண்ணி வந்தாலாம். திரவிய தேச கால வயः ஸ்ரத்தா ரித்விக் விவிதோத்தேச உபசிதை சர்வைரபி கிரதுபிः யதோபதேசம் சதகிருத்வ இயாஜா. திரவிய தேச கால வய ஸ்ரத்தா ரித்விக் விவிதோத்தேச உபசிதை சர்வைரபி கிரதுபிः யதோபதேசம் சதகிருத்வ இயாஜ. அந்த ரிஷபதேவர் எல்லா விதமான சாமகிரிகள் திரவியங்கள், ஒரு திரவியம் பாக்கி இல்லாமல் என்னென்ன உண்டோ விதிவித்தாக அந்த திரவியங்கள், தட்சிணை, ரித்விக்கள், தேச காலம், இதெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி சொல்லி அது முறைப்படி 100 யஜ்ஞங்கள் செஞ்சு பண்ணாலாம், யஜ்ஞங்களை பண்ணாலாம், யாகங்களை பண்ணாலாம் சொன்னாள். பகவானான அவரே, அவருக்கு பேரே யஜ்ஞன்னு பேர், அவரே யஜ்ஞம் பண்ணாளுங்கிறாள். என்ன ராஜாவாக இருக்கப்பட்டவன் தான் பண்ணால்தான் பாக்கி பேர் பண்ணுவாள்ங்கிறதுக்கால. திரவிய தேச கால வயः ஸ்ரத்தா ரித்விக் விவிதோத்தேச உபசிதை சர்வைரபி கிரதுபிः யதோபதேசம் சதகிருத்வ இயாஜா. இப்படி 100 யஜ்ஞங்கள் பண்ணாலாம். பகவதா ரிஷபேண பரிரக்ஷ்யமான ஏதஸ்மின் வருஷே ந கஷ்சன புருஷோ வாஞ்சதி அவித்யமானமிவ ஆத்மனோ அந்யஸ்மாத் கதஞ்சன கிமபி கர்கிச்சித் அவேக்ஷதே பர்த்தரி அனுசவனம் விஜிரும்பித ஸ்னேகாதிசயம் அந்தரேண. அவர் ராஜாங்கத்தில் இவ்வாறாக பிரஜைகளை பரிபாலனம் பண்ணி தர்மத்துக்கு விருத்தம் இல்லாமல் தர்மத்தையே கடைப்பிடிச்சு ஜனங்களை பரிபாலனம் பண்ண அந்த ராஜாங்கத்தில் எப்படி இருந்தால் பிரஜைகள்னாள். இவ்வாறாக ரிஷபதேவர் அந்த தேசத்தை காப்பாற்றினவர். ஏவம் பரிரக்ஷியமான அந்த தேசத்தை இப்படி ரட்சணை பண்ணிட்டு வர அழகாக பார்த்துவிட்டு அங்கே கஷ்டன புருஷா, யாரு கூட ஒருத்தங்க கீழே தாழ்ந்தவனுங்கிறதே இல்லையாம், எல்லாரும் ஈக்குவல், சோஷலிசம். பர்த்தரி அனுசவனம், பகவானத்தில் ஒவ்வொரு க்ஷணமும் அன்பும் பக்தியும் வச்சிருக்கப்பட்டவாளாக இருந்தாலாம் பிரஜைகள். விஜிரும்பித ஸ்னேகாதிசயம் அந்தரேன, யாரும் கிடைக்காத வஸ்துக்காக ஆசைப்பட மாட்டான். ஆகாஷ புஷ்பம்னு சொல்கிறது, ஆகாஷ புஷ்பம்னா ஃப்ளவர் இன் தி ஸ்கை, அது கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது, பிரமை. அப்படி ஆகாஷ புஷ்பத்தை எதிர்பார்த்து யாரும்
தனக்கு வேணும்னு விரும்புறது இல்லையா. நமக்கு கொடுத்தது சிரேஷ்டமாக இருக்குன்னு ஆனந்தப்பட்டு கண்டென்டட் ஃபீலிங்கோடு இருப்பாளாம். அதை சொன்னாலிங்க. அவித்ய புருஷோ வாஞ்சதி அவித்யமானமிவ ஆத்மனோ அந்யஸ்மாத் கதஞ்சன கிமப்பி கர்ஹிச்சித் அவேக்ஷதே. வேண்டாத விஷயங்களை விருப்பம் அடைய மாட்டாளாம். பர்த்தரி அனுசவனம் விஜிரும்பித ஸ்னேகாதிசயம் அந்தரேன. ரொம்ப அளவற்ற பக்தி வச்சுருந்தாலாம் பகவான்கிட்டையும் ராஜாட்டையும். ரிஷபதேவர்கிட்ட பக்தி, அன்பு, பகவான்கிட்ட அன்பு, இதெல்லாம் வச்சுருந்து பிரஜைகள் ஒழுங்காக சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாலாம். கண்டென்டட் ஃபீலிங்கோடு அதை சொன்னால். தங்களுக்கு இன்னொன்று வேணும்னு நினைக்கிறது கிடையாதாம். ச கதாச்சித் அட்டமானோ பகவான் ரிஷபா பிரம்மாவர்த்தகதா பிரம்மர்ஷி பிரவரசபாயாம் பிரஜானாம் நிஷாமயந்தீனாம் ஆத்மஜான் அவகிதாத்மன பிரஸ்ரய பிரணயபர சுயந்திரிதானபி உபசிக்ஷயன் இதி ஹோவாச்சா. அந்த பகவானார் ரிஷபதேவர் பூமியெல்லாம் இப்படி சுற்றிந்து பிரம்மாவர்த்தம்ங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். அப்பொழுது அங்கே பிரம்ம ரிஷிகள்லாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கப்பட்ட ஒரு சபை. அந்த சபைக்குள்ளே வந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி அங்கே அவருடைய 100 குழந்தைகளும் வந்திருக்காள். பெரிய ரிஷிகணங்கள் பிரம்ம ரிஷிகள் எல்லாம் வந்திருக்காள். அப்பேற்பட்ட பெரிய சபையிலே ஜனங்கள் எல்லாரும் கேட்க முடியாத ஒரு பெரிய லெக்சர் ஒன்று சொன்னாள்னால் அந்த லெக்சரை அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள் என்று சொல்லி சுகாச்சாரியால் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணாள். என்ன எல்லாருக்கும் உபதேசம் பண்ண போகிறாள்ங்கிறது அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். ச கதாச்சித் அட்டமானஹா. இப்படி தேசத்தில் தன் தேசத்தில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் போய் ஜனங்கள் எப்படி இருக்காள்னு பார்த்துன்னு வருவான் இந்த ரிஷபர். பகவான் ரிஷபா பிரம்மாவர்த்தகதா. இவ்வாறு போயிட்டே இருக்கிறது பிரம்மாவர்த்தம்ங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். பிரம்மரிஷி பிரவர சபாயாம். அங்கே பெரிய பிரம்மரிஷி கூட்டமே அங்கே இருக்குது, உட்கார்ந்துட்டு இருந்தது. அப்பேற்பட்ட சபையில் பிரஜானாம் நிஷாமயந்தீனாம் ஆத்மஜான் அவஹிதாத்மனா. தன்னுடைய 100 குழந்தைகளும் அங்கே இருக்கிற சபையில் பிரஸ்ரய பிரணயபர சுயந்திரிதானபி. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி வினயத்தோடு கூட உபசிக்ஷயன் இதி ஹோவாச்சா. ஒரு பெரிய உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தாள். எல்லாருக்கும் உபதேசத்தை சொல்ல ஆரம்பித்தாள்னு சொல்லக்கூடிய 19வது ஸ்லோகத்தோடு இந்த அத்தியாயம் முடிகிறது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே சதுர்த்தோத்தியாய ஸ்ரீ ஹரயே நம. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். யவீயாம்ச ஏகாஷீதி ஜாயந்தேயாக யவீயாம்ச ஏகாஷீதி ஜாயந்தேயாக யவீயாம்ச ஏகாஷீதி ஜாயந்தேயாக பிதுராதேசகராக மகாசாலீனாக பிதுராதேசகராக மகாசாலீனாக பிதுராதேசகராக மகாசாலீனாக மகாஸ்ரோத்ரியாः யஜ்ஞசீலாः மகாஸ்ரோத்ரியாः யஜ்ஞசீலாः மகாஸ்ரோத்ரியாः யஜ்ஞசீலாः கர்மவிசுத்தாः பிராமணாः பபூः கர்மவிசுத்தாः பிராமணாः பபூः கர்மவிசுத்தாः பிராமணாः பபூः. பகவான் ரிஷபசஞ்ஞ ஆத்மதந்திரः भगवान् ऋषभसंज्ञ आत्मतन्त्रः भगवान् ऋषभसंज्ञ आत्मतन्त्रः स्वयं नित्यनिवृत्तानर्थ स्वयं नित्यनिवृत्तानर्थ परम्परः स्वयं नित्यनिवृत्तानर्थ परम्परः स्वयं नित्यनिवृत्तानर्थ परम्परः स्वयं नित्यनिवृत्तानर्थ परम्परः केवल आनन्दानुभवः ईश्वरः केवलानन्दानुभवः ईश्वरः केवलानन्दानुभवः ईश्वरः एव विपरीतवत् एव विपरीतवत् एव विपरीतवत् कर्माण्यारभमाणः 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 कालेनानुगतं धर्मं कालेनानुगतं धर्मं कालेनानुगतं धर्मं आचरणेन उपशिक्षयन् आचरणेन उपशिक्षयन् आचरणेन उपशिक्षयन् अतद्विदां सम उपशान्तः अतद्विदां सम उपशान्तः अतद्विदां सम उपशान्तः
மைத்ரः காருணிகः மைத்ரः காருணிகः மைத்ரः காருணிகः தர்மார்த்தயசः 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 பிரஜானந்த அமிர்தாவரோதேன பிரஜானந்த அமிர்தாவரோதேன பிரஜானந்த அமிர்தாவரோதேன கிருஹேஷு லோகம் நியமயத் கிருஹேஷு லோகம் நியமயத் கிருஹேஷு லோகம் நியமயத் யத்யத் சீர்ஷன்யாச்சரிதம் யத்யத் சீர்ஷன்யாச்சரிதம் யத்யத் சீர்ஷன்யாச்சரிதம் யத்யத் சீர்ஷன்யாச்சரிதம் தத்தத் அனுவர்த்ததே லோகः தத்தத் அனுவர்த்ததே லோகः தத்தத் அனுவர்த்ததே லோகः யத்யபி ஸ்வவிதிதம் சகலதர்மம் யத்யபி ஸ்வவிதிதம் சகலதர்மம் யத்யபி ஸ்வவிதிதம் சகலதர்மம் பிராமம் குஹ்யம் பிராமணைः தரிசிதமார்கேண பிராமம் குஹ்யம் பிராமணைः தரிசிதமார்கேண பிராமம் குஹ்யம் பிராமணைः தரிசிதமார்கேண சாமாதிபிः உபாயைः சாமாதிபிः உபாயைः சாமாதிபிः உபாயைः ஜனதாம் அனுஷசாச ஜனதாம் அனுஷசாச ஜனதாம் அனுஷசாச द्रव्यदेशकालवयः 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 श्रद्धा ऋत्विक् विविधोद्देश उपचितैः श्रद्धा ऋत्विक् विविधोद्देश उपचितैः श्रद्धा ऋत्विक् विविधोद्देश उपचितैः श्रद्धा ऋत्विक् विविधोद्देश उपचितैः सर्वैरपि क्रतुभिः सर्वैरपि क्रतुभिः सर्वैरपि क्रतुभिः यथोपदेशं 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 शतकृत्व इयाजा शतकृत्व इयाजा शतकृत्व इयाजा भगवता ऋषभेण परिरक्ष्यमाणः भगवता ऋषभेण परिरक्ष्यमाणः भगवता ऋषभेण परिरक्ष्यमाणः एतस्मिन् वर्षे एतस्मिन् वर्षे एतस्मिन् वर्षे न कश्चन पुरुषो वाञ्छति न कश्चन पुरुषो वाञ्छति न कश्चन पुरुषो वाञ्छति अविद्यमानमिव 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 आत्मनो अन्यस्मात् आत्मनो अन्यस्मात् आत्मनो अन्यस्मात् कथञ्चन किमपि कर्हिचित् कथञ्चन किमपि कर्हिचित् कथञ्चन किमपि कर्हिचित् अवेक्षते 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 भर्तरि अनुसवनं विजृम्भित भर्तरि अनुसवनं विजृम्भित भर्तरि अनुसवनं विजृम्भित स्नेहातिशयम् अन्तरेण स्नेहातिशयम् अन्तरेण स्नेहातिशयम् अन्तरेण स कदाचित् अटमानो भगवान् ऋषभः स कदाचित् अटमानो भगवान् ऋषभः स कदाचित् अटमानो भगवान् ऋषभः ब्रह्मावर्तगतो 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 ब्रह्मर्षि प्रवरसभायां ब्रह्मर्षि प्रवरसभायां ब्रह्मर्षि प्रवरसभायां प्रजानां निशामयन्तीनां प्रजानां निशामयन्तीनां प्रजानां निशामयन्तीनाम् आत्मजान् अवहितात्मनः आत्मजान् अवहितात्मनः आत्मजान् अवहितात्मनः प्रश्रय प्रणयभर सुयन्त्रितानपि प्रश्रय प्रणयभर सुयन्त्रितानपि प्रश्रय प्रणयभर सुयन्त्रितानपि उपशिक्षयन् इति होवाच उपशिक्षयन् इति होवाच उपशिक्षयन् इति होवाच इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पंचमस्कन्धे चतुर्थोऽध्यायः श्रीहरे नमः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्रीहरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पंचमस्कन्धे चतुर्थोऽध्यायः. श्रीशुक उवाच अतः तम्
உற்பத்தியைவ அபிவ்யஜ்யமான பகவல்லக்ஷணம் சாம்யோபசம வைராக்யைஸ்வர்ய மகாவிபூதிபிः அனுதினம் ஏதமானானுபாவம் பிரகிருதயா பிரஜா பிராமணா தேவதாச்ச அவனிதல சமவனாய அதிதராம் ஜக்ருதுः தஸ்ய ஹவா இத்தம் வர்ஷ்மணா வரீயசா ப்ருஹத் ஸ்லோகேன சௌஜசா பலேன ஸ்ரியா யசசா வீர்ய சௌர்யாभ्याम् ச பிதா ரிஷப இதீதம் நாம சகார தஸ்ய ஹீந்திரः ஸ்பர்தமானோ பகவான் வர்ஷே நவவர்ஷ ததவதார்ய பகவான் ரிஷபதேவோ யோகேஸ்வரः பிரஹஸ்ய ஆத்மயோக மாயையா ஸ்வவர்ஷம் அஜனாபம் நாம அபியவர்ஷத் நாபிஸ்து யதாபிலஷிதம் சுப்ரஜத்வம் அவருத்ய அதிப்பிரமோதபர விக்மலः கத்கதாட்சரயா கிரா ஸ்வைரம் கிரஹீத நரலோகசதர்மம் பகவந்தம் புராணபுருஷம் மாயா விலசிதமதிः வத்சதாதேதி சானுராகம் உபலாலயன் பராம் நிர்வృతిம் உபகதः விதிதானுராகம் ஆபௌர பிரகிருதி ஜனபதோ ராஜா நாபி ஆத்மஜம் சமயசேது ரக்ஷாயாம் அபிஷிச்ய பிராமணேஷு உபநிதாய சஹ மேரு தேவ்யா விஷாலாயாம் பிரசன்ன நிபுணேன தபசா சமாதி யோகேன நரநாராயணாக்கியம் பகவந்தம் வாசுதேவம் உபாசீனः காலேன தன்மகிமானமவாபா யஸ்ய ஹி பாண்டவேய ஸ்லோகோ உதாஹரந்தி கோனு தத்கர்ம ராஜர்ஷே நாபேஹே அன்வாச்சரேத் புமான் अपत्यताम् अगाद्यस्य हरिः शुद्धेन कर्मणा ब्रह्मण्योऽन्यः कुतो नाभेः विप्रा मङ्गलपूजिताः यस्य बर्हिर्यज्ञेशं दर्शयामासु ओजसा अतः भगवान् ऋषभदेवः स्ववर्षं कर्मक्षेत्रम् अनुमन्यमानः प्रदर्शित गुरुकुलवासो लब्धवरैः गुरुभिरनुज्ञातो गृहमेधिनां धर्मान् अनुशिक्षमाणः जयन्त्याम् इन्द्रदत्तायाम् उभयलक्षणं कर्म समाम्नायां नातम् अभियुञ्जन् आत्मजानाम् आत्मसमानानां शतं जनयामास येषां खलु महायोगी भरतो ज्येष्ठः श्रेष्ठगुण आसीत् येनेदं वर्षं भारतमिति व्यपदिशन्ति तमनुकुशावर्त इलावर्तो ब्रह्मावर्तो मलयः केतुः भद्रसेन इन्द्रस्पृक् विदर्भा कीकट इति नवति प्रधानाः कविर्हवी अन्तरिक्षः प्रबुद्ध पिप्पलायनः आविर्होत्रो तद्रुमलः चमसः करभाजनः इति भागवत धर्मदर्शना नव महाभागवताः तेषां सुचरितं भगवन् महिमोपब्रह्मिदं वसुदेव नारद संवादम् उपशमायनम् उपरिष्टात् वर्णयिष्यामः यवीयांस एकाशीतिः जायन्तेयाः पितुरादेशकराः महाशालीनाः महाश्रोत्रियाः यज्ञशीलाः कर्मविशुद्धाः ब्राह्मणाः बभूवुः भगवान् ऋषभसंज्ञ आत्मतन्त्रस्वयं नित्यनिवृत्तानर्थपरम्परः केवल आनन्दानुभवः ईश्वरः एव विपरीतवत् कर्माण्यारभमाणः कालेनानुगतं धर्मम् आचरणेन उपशिक्षयन् अतद्विदां सम उपशान्तो मैत्रः कारुणिको धर्मार्थयशः प्रजानन्द अमृतावरोधेन गृहेषु लोकं नियमयत् यद्यत् शीर्षण्याचरितं तत्तद् अनुवर्तते लोकः यद्यपि स्वविदितं सकलधर्मं ब्राह्मं गुह्यं ब्राह्मणैः दर्शितमार्गेण सामादिभिः उपायैः जनताम् अनुशशास द्रव्य देश काल वयः श्रद्धा ऋत्विके विविधोद्देश उपचितैः सर्वैरपि क्रतुभिः यथोपदेशं शतकृत्व याजा
भगवता ऋषभेण परिरक्ष्यमाण एतस्मिन् वर्षे न कश्चन पुरुषो वाञ्छति अविद्यमानमिव आत्मनो अन्यस्मात् कथञ्चन किमपि कर्हिचित् अवेक्षते भर्तरि अनुसवनं विजृम्भित स्नेहातिशयम् अन्तरेण स कदाचित् अटमानः भगवान् ऋषभः ब्रह्मावर्तगतः ब्रह्मर्षि प्रवरसभायां प्रजानां निशामयन्तीनाम् आत्मजान् अवहितात्मनः प्रश्रय प्रणयभर सुयन्त्रितानपि उपशिक्षयन् इति होवाच। ओमिति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पंचमस्कन्धे चतुर्थोऽध्यायः। ஸ்ரீஹரயே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நம. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.